அகஸ்திய பரிபூர்ணம் 400ல் சொரியாசிஸ் நோய் வந்து கண்ம நோயாக இருந்தாலும் கூட மனசு அழுத்தம் நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னா இதயத்தினுடைய ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு பாதிக்கும். நம்மளுக்கு செல்ஸில் வந்து நம்மளுக்கு படைகள், அதில் வந்து நம்மளுக்கு தோல் உதிர்றது, இந்த மாதிரி தொந்தரவுகளை ஏற்படுத்தி விட்டு இந்த வியாதி வந்து நம்மளுக்கு உண்டாகுது. மனசு வந்து நம்மளுக்கு கெட்டு போய் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து உருவாக்கி விடவும் செய்யும். இத்தனை நாள் தான் சாப்பிட்டேன், எனக்கு சரியாயிடுச்சு, இப்போ வரைக்கும் எனக்கு திரும்ப வரலை அப்படின்னு சொல்லி தான் பேஷண்ட் வந்து அடுத்த பேஷண்ட்டை வந்து அனுப்பி விடுவாங்க. சொரியாசிஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அகஸ்திய முனிவர் வந்து அகஸ்திய பரிபூர்ணம் 400ல் சொரியாசிஸ் நோய் வந்து கண்ம நோயாக இருந்தாலும் கூட அது தூர ஓடும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்னபடி நம்ம வைத்தியத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சொரியாசிஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாக போகுது. ஆனால் நம்ம வந்து என்ன, நம்மளுக்கு ஃபுட் மாறிடுச்சு, நிறைய நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் மாறிடுச்சு. அதே மாதிரி மனசு அழுத்தம், மனசு சோர்வு வந்து நிறைய பேர்த்தோட லைஃப்பில் வந்து இருக்குது. அந்த மனசு அழுத்தம் நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னா இதயத்தினுடைய ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு பாதிக்கும். இதயத்தோடைய ஃபங்க்ஷன் நம்மளுக்கு பாதிக்குது அப்படின்னா சீரான இரத்த ஓட்டம் நம்மளுடைய உடம்பு முழுக்க நம்மளுக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும் சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரத்தத்தில் மாறுதல்கள் வந்து நம்மளுக்கு அடையுது. அதனாலையும் சில வேதிப்பொருள்கள் ரத்தத்தில் வந்து அதிகமாகும், அப்படி இல்லாட்டி குறைவாக இருக்கும். சில இம்யூனோ புரோட்டீன்ஸ் வந்து ரத்தத்தில் வந்து அதிகரிக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா அது அதிகரிக்கிறது வந்து நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்லை வந்து நம்மளுக்கு தாக்கி நம்மளுக்கு செல்ஸில் வந்து நம்மளுக்கு படைகள், அதில் வந்து நம்மளுக்கு தோல் உதிர்றது, இந்த மாதிரி தொந்தரவுகளை ஏற்படுத்தி விட்டு இந்த வியாதி வந்து நம்மளுக்கு உண்டாகுது. அப்போது இந்த பிரச்சனையை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தி விடுறது பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தம். மனசு வந்து நம்மளுக்கு கெட்டு போய் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து உருவாக்கி விடவும் செய்யும். ஏற்கனவே நம்மளுக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் அதை வந்து அதிகப்படுத்தி விடவும் நம்மளுக்கு செய்யும். அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மனசு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீராக வச்சுக்கணும். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஃப்யூச்சரில் என்ன ஒரு வேலைனாலும் செய்ய முடியும், ஏதாவது சாதிக்கவும் முடியும். அதே மாதிரி இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன ஒரு இது சொல்லுவாங்க அப்படின்னா மருந்து சாப்பிட்றப்போ போகிற மாதிரி தெரியுது, ஏதோ க்ரீம் ஆயின்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறப்போ போகுது, மறையுது, ஆனால் இன்னொரு இடத்துல வருது, கொஞ்ச நாள் கழித்து வந்த இடத்துல திரும்ப வந்து அதிகமாகிடுது இப்படின்லாம் சொல்லுவாங்க. போகுது வருது, போகுது வருது, இந்த சொரியாசிஸ் பிரச்சனை என்னை விட்டு நிரந்தரமாக சரியாகவே மாட்டேங்குது, இப்படி சொல்லிட்டு தான் எங்களோட மருத்துவமனையில் நிறையா பேஷண்ட் வருவாங்க. ஆனால் எங்களோட மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம்க்கு நல்ல தீர்வு எங்களுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர், எத்தனையோ பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து திரும்ப வராமல் ஆரோக்கியமான வாழ்வை வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அது எப்படி தெரியும் அப்படின்னா நிறைய பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணி விடுற பேஷண்ட் தான் சொரியாசிஸ்க்கு வந்து மெயினாக வருவாங்க. ஸ்கின் டிசீஸ் அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போங்க, நான் மருந்து சாப்பிட்டேன், இத்தனை நாள் தான் சாப்பிட்டேன், எனக்கு சரியாயிடுச்சு, இப்போ வரைக்கும் எனக்கு திரும்ப வரலை அப்படின்னு சொல்லி தான் பேஷண்ட் வந்து அடுத்த பேஷண்ட்டை வந்து அனுப்பி விடுவாங்க. அந்தளவுக்கு எங்களுடைய ஹெர்பல் மருத்துவமனையில் சொரியாசிஸ்க்காக நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. அதுவும் அகஸ்திய முனிவர் வந்து அவர் சொன்னபடியான ஃபார்முலேஷன்ஸில் எல்லாத்தையுமே வந்து எண்ணெய்கள், மருந்துகள் எல்லாமே தயார் பண்ணி வச்சு அதை கொடுக்கும்போது நம்மளுடைய பாடியில் வந்து புது ரத்தம் நல்லா ஊறி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இருதயத்தினுடைய ஃபங்க்ஷன், மற்ற உறுப்புகளுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மளுக்கு சரிவர நல்லா இயங்க ஆரம்பிக்கும். அது நல்லா சரியாயிருச்சு, நல்ல புதுமையான ரத்தம் நல்லா ஊறி வந்தது அப்படின்னாவே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக படைகள் எல்லாமே நம்மளுக்கு குணமாக ஆரம்பிக்கும், ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் கலரும் நம்மளுக்கு அந்த படை வந்த கலரும் வந்து நம்மளுக்கு மாறுபட்டு தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த கரும் படையாக நம்மளுக்கு மாறி இருக்கிறது நாள் ஆக ஆக நம்ம மருந்துகள் எடுக்க அந்த கலர் மங்கி மங்கி அப்படியே நம்மளுடைய ஸ்கின் கலருக்கு நம்மளுக்கு மேட்ச் ஆயிரும். இந்த மாதிரி தான் சொரியாசிஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சரியாகும். என் பேர் லிங்கமுத்து, என்னுடைய சொந்த ஊர் கல்பாக்கம். அருள் மருத்துவ சித்த வைத்தியர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் காட்டணும். அவங்களும் ஃபோட்டோ எடுத்து பார்த்தாங்க, மருந்து மாத்திரை கொடுத்தாங்க. அதை அப்படியே கண்டினியூவாக தடவிட்டு வந்தேன். ஒரு கஷாயம் மாதிரி லிக்விட் கொடுத்தாங்க, அதையும் குடிச்சிட்டு வந்தேன். 50% மேலே கிளியர் ஆகிடுச்சு. அரிப்பு கிரிப்புலாம் நல்லா நின்று போச்சு. அது ஒரே பாட்டில் அரிப்பு
அந்த தோல் பிச்சு போட்டு எல்லாம் எதுவும் இல்லை, ரத்தம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த சதை அப்படியே கூடி வந்து நல்லா ஆயிடுச்சுங்க. அதனால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. யாராவது இது மாதிரி இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த அளவுக்கு கிளியராக ஆயிடுச்சு வந்தால் என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணால் இங்கே இருக்கிற ஹெர்பல் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணேன். 1 மந்த்லேயே எனக்கு ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சு. செகண்ட் மந்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. இப்போ 3rd மந்த்துக்காக வந்திருக்கேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு. மோஸ்ட்லி இன்னும் கிளியர் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். எந்த ப்ராப்ளமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆயுஷ். டாக்டர் தேவி சரண் மேம்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸாக வந்து ஸ்கேல்பில் வந்து ஒரு மாதிரி டேண்ட்ரஃப் மாதிரி வந்து இச்சிங்காக வந்துச்சு. இச்சிங் அப்படின்னா தேய்ச்சா ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ நான் டாக்டர்கிட்ட எங்கள் அம்மா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க முன்னாடி. ஸோ அவங்களுடைய கன்சல்டன்சி ரெஃபர் பண்ணாங்கன்னா நான் டாக்டர்கிட்ட வந்தேன். ஸோ தேவி சரண் மேம் டாக்டர் வந்து ரொம்ப நல்லா எனக்கு பார்த்தாங்க. அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த 1 மந்த்து எனக்கு வந்து ஸ்கேல்பில் அந்த ஸ்கின்னில் அந்த இச்சஸ்லாம் எனக்கு டோட்டலாகவே கம்மியாகிடுச்சு. ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஆதிஷ் ஹெர்பல்ஸ் அண்ட் டாக்டர் தேவி சரண் மேம். ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள், ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள், நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆருஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. Call 0730 5744 144.